நம்ம சுந்தரி இப்போது கன்சீவாக இருக்காங்களாங்க. அந்த ஒரு ஹாப்பியான நியூஸை தான் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சன் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சுந்தரி. இன்ஃபேக்ட் சுந்தரி சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 கூட இப்போ முடிவுக்கு வர இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இந்த சீரியல் சூப்பராக போயிட்டு இருந்தது இல்லையா? இப்படி இருக்கும்போது சடனாக முடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் முடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது அதனுடைய லாஸ்ட் டே ஷூட் அப்போ எல்லாரும் எமோஷ்னல் ஆகி அந்த டீமே பார்த்தீங்கன்னா அழுதுருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். நமக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. சரி, என்னப்பா அதுக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபி இருக்காங்களே, அதாவது அதில் ஹீரோ என்ன பண்ணுற நம்ம சுந்தரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சோஷியல் மீடியா எப்போ ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க பேபி பம்போடு இருக்கிற ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நம்ம கேபியும் அவங்களோட ஹஸ்பண்டும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அதை உடைக்கிற விதமாக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நம்ம கேபி போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ கன்சீவாக இருக்க ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க. பேபி பம்போட ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஒருவேளை இதனால தான் சுந்தரி 2 வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. பட் எது எப்படியோ சுந்தரி சீரியல் முடிகிறது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் நம்ம கேபி வந்து இப்போது கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சுந்தரி சீரியல் பிடிக்குமா? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க? அதில் உங்களோட ஃபேவரட்டான பேர் யார்? சுந்தரி பிடிக்குமா இல்லை அனு கார்த்திக் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.